ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் இஃப் கிளாஸில் டைப் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய சேனல் நேம் ஜெயம் கிரியேஷன்ஸ், அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைப் 3ல் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இஃப்க்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் பார்ட், அதுக்கு அடுத்தது வர்றது செகண்ட் பார்ட். இப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் V3. V3ங்கிறது பெர்ஃபெக்ட் டென்ஸ். கோ, வெண்ட், கான், சீ, சா, சீன், அந்த மாதிரி தேர்ட் காலமில் வரும்ல, அதுதான் V3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா ஹேட் கான், ஹேட் சீன், ஹேட் நாட் பீன், இந்த மாதிரி இருக்கும். ஹேடுக்கு பக்கத்தில் உள்ள வெர்பை பாருங்கள், அது V3 வெர்பாக இருந்தால் அது தேர்ட் டைப். சப்போஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தது செகண்ட் டைப்பில் ஹேட் மோர் மணி, ஹேட் சம் பேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹேடுக்கு பக்கத்தில் வெர்பு இல்லை அப்படின்னா அது வந்து டைப் 2க்கு போயிடும். இது நமக்கு டைப் 3. செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா would have வந்து ப்ளஸ் V3 இருக்கும். would have அல்லது would not have இருக்கலாம். would have come, would not have gone, would have been. பீன் அப்படிங்கிறது வாஸ் வேர்க்கு தேர்ட் ஃபார்ம், ஆக்சிலரி வேர்புக்கு தேர்ட் ஃபார்ம் தான் பீன். ஸோ would not have been, would have been, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் தேர்ட் டைப்புக்கு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இஃப் யூ ஹேட் பிளேட் வெல் யூ வுட் ஹேவ் ஒன் த மேட்ச். நீ நல்லா விளாண்டிருந்தா நீ மேட்சை வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஹேட் பிளேட், ஹேட் ப்ளஸ் V3 கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா would have ப்ளஸ் V3. ஸோ இது டைப் 3ல் உள்ள ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா ஆனந்த் would have found a job if he had attended the interview. இது ஃபஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு இஃப்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான். செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வரக்கூடியது. ஸோ இது அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இஃப்க்கு பக்கத்தில் என்ன வெர்பு இருக்கோ அது நமக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது இஃப்க்கு பக்கத்தில் இருக்கிறது ஹேட் அட்டெண்டட். ஸோ ஹேட் ப்ளஸ் V3 கரெக்டாக இருக்குது. செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தப்பில் வர்றது ஆனந்த் would have found a job, would have ப்ளஸ் V3. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். தேர்ட் சென்டென்ஸ், if she had not been alert she would have met the accident. அந்த been அப்படிங்கிறது ஆக்சிலரி ஃபார்ம் இஸ், வாஸ், ஆர், வேரோட பார்ட்டிசிபிள் ஃபார்ம் been. had ப்ளஸ் V3. செகண்ட் பார்ட்டில் would have met, would have ப்ளஸ் V3. meet, met, met, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் meet. ஸோ இது நமக்கு டைப் 3ல் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 2 சென்டென்ஸ் கொடுத்து எப்படி நம்ம தேர்ட் டைப்பில் கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 சென்டென்ஸ்லையுமே பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம தேர்ட் டைப் போயிடலாம். he did not run fast, he lost the race. ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் டைப்புக்கு ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ஹேட் ப்ளஸ் V3 இருக்கணும். செகண்ட் பார்ட் வந்து would have ப்ளஸ் V3ன்னு இருக்கணும். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இப்போ சென்டென்ஸில் நமக்கு நாட் இருந்தால் போடக்கூடாது, நாட் இல்லைன்னா போடணும். இப்போ இதில் நமக்கு நாட் கொடுத்துருக்காங்க, அதை போடக்கூடாது. அப்படின்னா இஃப் he had run fast, had போடணும். ஸோ இஃப் he had, ரன்னுங்கிறது நமக்கு தேர்ட் ஃபார்மும் ரன் தான். இஃப் he had run fast. செகண்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா would have வரணும். ஆனால் இங்கே நாட் இல்லை, ஸோ நாட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். வுட்டுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நாட் ஆட் பண்ணணும். he would not have lost the race. அவன் வேகமாக ஓடலை, அதனால் ரேஸை லாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தான்னா ரேஸை லாஸ் பண்ணியிருக்க மாட்டான் அப்படி எழுதணும். ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கிறது. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயா sang sweetly. ஸ்ரேயா was given a prize.
ஸ்ரேயா நல்லா ஸ்வீட்டாக பாடியிருக்காங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்கங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ். சப்போஸ் நல்லா பாடலைன்னா அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நாட் இல்லைன்னா நாட் போட்டுக்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற 2 சென்டென்ஸ்லையுமே நாட் இல்லை, ஸோ நாட் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட், இஃப் ஸ்ரேயா ஹேட் நாட் சங் ஸ்வீட்லி, சிங், சாங், சங். ஸோ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் சிங் வந்து சங். செகண்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயா வுட், அங்கே நாட் இல்லை, நாட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்ரேயா வுட் நாட் ஹேவ், வாஸுக்கு தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். ஸோ ஷீ வுட் நாட் ஹாவ் பீன் given a prize. If Shreya had not sung sweetly, Shreya would not have been given a prize. அடுத்த சென்டென்ஸ், முத்து did not perform well. He was not selected. அவன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனால் அவன் செலக்ட் ஆகலை. டிட் வந்திருக்கு, செகண்ட் சென்டென்ஸில் வாஸ் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். தேர்ட் டைப் நம்ம பெயரலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஹேட் ஆட் பண்ணிக்கணும். ஹேட் ப்ளஸ் V3. நாட் இருக்குது, அப்போ நாட் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் முத்து ஹேட் பெர்ஃபார்ம்டு வெல், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பெர்ஃபார்ம். இஃப் முத்து ஹேட் பெர்ஃபார்ம்டு வெல். செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஹீ வுட், அங்கே நாட் இருக்குது, நாட் போடக்கூடாது. ஹீ வுட் ஹேவ், அங்கே வாஸ் இருக்கிறதுனால வாஸுக்கு தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். He would have been selected. If Muthu had performed well, he would have been selected. Perform பண்ணியிருந்தா செலக்ட் ஆகியிருந்திருப்பான். ஸோ if Muthu had performed well, he would have been selected. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் இருந்தால் போடக்கூடாது, நாட் இல்லைன்னா போடணும். அடுத்த சென்டென்ஸ், கலை did not have a cycle. He did not reach school early. If கலை had போட்டுட்டோம், இது நமக்கு ரூல்ஸில் இருக்கிறது. had ப்ளஸ் V3. V3 பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற verb வந்து have. haveக்கு தேர்ட் ஃபார்ம் என்ன, had. ஸோ மறுபடியும் ஒரு had போடணும். hadன்னு 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்படி தான் எழுதணும். இஃப் கலை had a cycle, செகண்ட் பார்ட்டில் நாட் இருக்கிறதுனால நாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு would have போட்டு எழுதிடலாம். he would have reached school early. if கலை had a cycle, he would have reached school early. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். தேங்க்யூ.